ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சமைக்க போகிறோம். இதுக்கு கீரையை எடுத்துக்கலாம். நான் இங்கே பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கீரையை வாங்கி அப்படியே இப்படி வச்சுருப்போம். இந்த கீரையை நல்ல சுத்தமாக 2 தடவை 3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். ஏன்னா கீரையில் மண் தூசியெல்லாம் நிறைய இருக்கும். அதனால் இதை கட் பண்ணவோ இல்லை கிள்ளி எடுத்தோ சமைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு இதை எப்படி கட் பண்ணணும், எப்படி கிள்ளணும் அந்த மாதிரியெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு நம்ம இப்படியே சமைக்கலாம். இப்போ ஒரு சிறுகீரை வாங்குறீங்கன்னா அப்படியே அந்த தண்டு பகுதி கீழே இருக்க பகுதியை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே இருக்க பகுதியை சுத்தமாக கழுவிக்கலாம். அரைக்கீரையாக இருந்தாலும் அப்படி தான். இது கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கீரையை வாங்கி அப்படியே நம்ம அடிப்பகுதி வேண்டான்றதை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பகுதியை 2ஆவோ இல்லை இந்த மாதிரியே கட் பண்ணிட்டோம்னா நம்ம இது அப்படியே ஈஸியாக எடுத்துக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. இந்த மாதிரி சைஸில் இதை நம்ம கட் பண்ணவோ இல்லை கிள்ளி எடுக்கவோ தேவையில்லை, அப்படியே சமைக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2-3 தடவை நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். அதுக்குள்ளே இங்கே ஒரு தட்டு எடுத்திருக்கேன். அந்த தட்டில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவோடு சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மக்காச்சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு, இது ரெண்டுத்தில் ஏதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஓமம் இல்லை சீரகம் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் கலந்துக்கலாம். எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு நான் இப்போ உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இதை நம்ம 2 விதமாக செய்ய போகிறோம். ஒன்று எண்ணெய் அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக வச்சோம், இன்னொன்று கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் வச்சும் செய்ய போகிறோம். இது 2த்தில் உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் இது 2மே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரையே சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதோட கீரையை சுத்தம் பண்ண தெரியாதவங்க, அதாவது கிள்ளிட்டு இல்லை கட் பண்ணிவிட்டு சமைக்க தெரியாதவங்க டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதை நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், இப்படி இருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பு மேலே ஒரு தவா வச்சுருக்கோம். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம இந்த மாதிரி கீரையோட அந்த ஒரு நீளமாக இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து இந்த மாவில் இப்படி ஒன்றும் பாதியமாக பெரட்டி அப்படியே நம்ம இந்த தவாவில் வச்சிடலாம். இதே போல் எல்லாத்தையும் திரட்டி மேலே அப்படியே போட்டுக்கலாம். அடியில் மட்டும்தான் வைக்கணும்னு இல்லை, அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே கூட எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அப்படியே இதை வேக வைக்க போகிறோம் எண்ணெயில். இது கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் உங்களுக்கு அதிகமாக இதுக்கு எண்ணெய் தேவைப்படாது. இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு தவா ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கூட நம்ம எல்லா கீரையும் வச்சுக்கலாம். இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த ஒரு ஓரமாக எண்ணெய் இருந்ததுன்னா இப்படி எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி தவாவை தூக்கி இப்படி பண்ணிக்கலாம். தவா அப்படியே ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலும் எல்லா பக்கமும் இருக்கும் அப்படின்னா எதுவும் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நேரம் கழித்து இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கீரையையும் ஒன்றா திருப்பணும்னு இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா கூட திருப்பி ஒரே இடத்துல அப்படியே மடித்து வச்சுக்கலாம். ஒரு ரோல் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல கூட எல்லா பக்கமும் நமக்கு வெந்து வரணும், அவ்வளோதான். அதனால் நம்ம இதை இப்படி எல்லாத்தையும் ஒன்றா திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிற கேப்பில் கூட நம்ம இன்னும் கீரையை வச்சுக்கலாம். அது வெந்த பிறகு எடுத்துகிட்டு இந்த பக்கமும் அது மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான செய்ய போகிறேன், அதனால் இதை பாதி தான் செஞ்சுருக்கேன், இன்னும் பாதி இன்னொன்று செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு மறுபடியும் அந்த பக்கம் திருப்பி இது மாதிரி நல்லா வேக வைக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் போயிட்டு அந்த மாவெல்லாம் நல்லா வெந்துடும். கீரையோட மாவு சேர்த்து வெந்திருக்கும். சாப்பிடும்போது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும். கீரையை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் கொடுத்தாலும் அப்படியே சாப்பிட்ருவாங்க.
அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் கடலை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்க கீரை, இப்போ ஒரு 4-5 கீரையை ஒன்றா எடுத்து இப்படி இந்த மாவில் போட்டு திரட்டிக்கணும். அப்படியே மடித்து கூட இதை நான் இப்படி நீளமாக இருக்கிறத அப்படியே மடித்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். நான் ஏற்கனவே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதில் இப்படி போட்டுடலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். மறுபடியும் அதே போல் தான் நம்ம இப்படி ஒரு 4-5 இல்லைன்னா அப்படியே எடுத்து மடித்து 2ஆக இதில் போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி மாவு எல்லா பக்கமும் படணும். அதோட ஒரேடியாக கூட ஒரு 10 கீரையை எடுத்து அப்படியே மடித்து 2ஆக இப்படி போட்டுக்கலாம். இதே போல் எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி திரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரேடியாக நம்ம கடாயில் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். இதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இதை இப்படி செய்கிறதுக்கு நம்ம அப்படியே நேரடியாக கட் பண்ணியே வறுத்துக்கலாமே, அந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு கீரையை சாப்பிட்டா நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு பிடிக்காதவங்க இப்படி செய்யலாம். எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தவாவில் வச்சும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம எல்லா கீரையும் ஒரு 10 கீரை எடுத்து 2ஆக மடித்து கூட அப்படியே மாவில் டிப் பண்ணி போட்டோம்னா அது அப்படியே இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன கடாயாக வச்சுருந்தேன், அதனால் 3 தான் போட்டிருந்தேன். நீங்கள் எவ்வளோ பெரிய கடாய் வைக்கிறீங்களோ எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து அதிகமாக எண்ணெய் இழுக்காது. நம்ம செஞ்சுட்டு எடுத்த அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை எண்ணெய் வடிகிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயோ வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிரும். ரொம்பவே ஈஸியாக இதை நம்ம செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்டியும் கூட. முருங்கைக்கீரையிலையும் செய்யலாம், எல்லா கீரையிலையுமே நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கீரையை விரும்பி சாப்பிடாதவங்க கூட இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த பக்கம் நம்ம தவாவில் வச்சுருந்ததும் நல்ல மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். ஏன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றி பொரிக்கலை, அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை செய்யணும். எல்லா பக்கமும் நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள். மாவெல்லாம் ஃபுல்லாக வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே கிறிஸ்பியாக இருக்கும். அதை விட முக்கியம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கீரை சமைக்க தெரியாதவங்க, கட் பண்ணி அதை சுத்தம் பண்ண தெரியாதவங்க, சுத்தம் பண்ணுறதுனா கிள்ளி எடுப்பாங்க, ஒரு சிலருக்கு அது தெரியாது. அந்த மாதிரி தெரியாதவங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்ம மக்காச்சோள மாவு சேர்த்துருக்கோம், அதனால் இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. உங்கள்கிட்ட மக்காச்சோள மாவு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது அப்படியே உடச்சி சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் இவ்வளோ பேசுகிறீங்க, கொஞ்சம் கம்மியாக பேசுங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கோம். ஒருவேளை ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு புரியலனாலும் இப்போ செய்யும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டா டேஸ்ட்டு நல்லா வராது. அதனால தான் வீடியோ பெருசானாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா உங்களுக்கு புரியணும், அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக பேசியிருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியான கீரை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.